ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. நம்ம குர்ஆனை எடுத்து படித்து பார்க்கிறோமா? அநேகமானவர்களை தவிர பலர்கள் குர்ஆனை எடுப்பதில்லை அன்பானவர்களே. ஆனால் பல வசனங்கள் நம்மோடு அல்லாஹ் பேசுகிறான். அதில் ஒரு வசனம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதான் 3வது அத்தியாயம் 134வது வசனம். உண்மையான இறை அடியார்கள் யார்? இன்னைக்கு வீட்டில் போனால் டென்ஷனாக இருக்குது, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, எரிஞ்சு விழுவுறா மனுஷன். கோவங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விளைவு. இன்னைக்கு கோபத்தினால தான் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, கோபத்தினால உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதுங்கிறாங்க, தூக்கமின்மை அதனாலே தான் வருகிறது. கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், கொஞ்சம் கவனமாகவும் கேளுங்க. காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். கொஞ்சம் படித்து பாருங்கள். ஆனால் மூமின்கள் யார்? சொர்க்கவாசிகள் யார்? வல் காலிமீனல் கைல், கோபத்தை விழுங்கிக் கொள்வான். கோபத்தை அப்படியே போட்டு அமுக்கிக்குவான். கோபம் வரும், இயல்புதானது. ஆனால் அதை போய் மனதில் வெளிப்படுத்திடாம, யாரையும் திட்டிடாம, அந்த நேரத்தில் ரொம்ப யாரையும் ஹாஷா பேசிடாம மனசில் அப்படியே அமுக்கிக் கொள்வான். மேலும் வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னித்து பழகுவான். கோபத்தை விழுங்கி மன்னிப்பை மக்களுக்கு கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.